Hello guys, welcome to Chennai in Zone and இன்னைக்கு again ஒரு வீடியோ அண்ட் எஸ் போன மேட்சோட எண்டிங்கில் என்ன மாதிரி ஒரு மேட்ச்ன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் கேம் நாளைக்கு இருக்குது, அது எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். அண்ட் எஸ் வி லாஸ் த கேம், வி டென்ட் வின் த கேம், பட் அ லாட் ஆஃப் ஹோப்ஸ் வெர் கிவன். அதை பற்றி பேசலாம், போன மேட்ச் பற்றி பேசலாம், நெக்ஸ்ட் மேட்ச் பற்றி பேசலாம், லைனாக மும்பையோட ரிவ்யூ, மோகன் பகானோட ரிவ்யூ அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இன்னைக்கு என்ன ஆச்சு அதே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஷாம் ப்ரோ, உங்களுடைய வியூ ஆன் மும்பை சிட்டி கேம், கன்சிடரிங் அதான் சீசனோட ஃபர்ஸ்ட் கேம், பிளேயர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அண்ட் கேம் பார்க்க எப்படி இருந்துச்சு? மெயினா பார்த்தோம்னா லைக் ஒரு இது இருந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு கிளியர் ஐடென்டிட்டி. லைக் பொசஷன் தான் வச்சுக்கணும், நம்ம பாலை சும்மா லாங்கா போடாம பொசஷன் வச்சு பில்டப் பண்ணுன்ற ஒரு கிளிஃபர்ட் மிரண்ட ஒரு கிளியர் ஐடியாலஜி அங்க தெரிஞ்சுது. பட் என்ன பிரச்சனைனா அது வந்துட்டு பெஸ்டா தெரியல. ஏன் அப்படின்னா லைக் பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு லாங் லே ஆஃப்ஸ்க்கு அப்புறம் வராங்க. நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருந்தோம், அந்த மேட்ச் ஃபிட்னஸ் கொஞ்சம் லேக் ஆகும். எக்ஸாக்ட்லி அது இருந்துச்சு, அந்த மேட்ச் ஃபிட்னஸ் லேக் ஆச்சு. அண்ட் ஒரு வெரி அன்பார்ச்சுனேட் ஒன் கோல் பிரீத்தம் கோட்டால். லைக் நான் பார்த்தேன், பட் நிறைய பேர் வந்துட்டு ஏன் பிரீத்தம் கோட்டால் ஸ்டார்ட் பண்ணணும்னு போட்டிருந்தீங்க. அகைன் மேபி அந்த ஒரு ஆக்ஷன் தவிர மற்றபடி டீசெண்டா தான் ஆடினாரோ அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. வீவர் ரொம்ப வந்துட்டு மும்பை சிட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அட்டாக் பண்ணாங்க, பட் முகமது நவாஸ் ஹேட் அ வெரி குட் ஃபர்ஸ்ட் ஹாஃப். நல்லா சேவ்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டே இருந்தார் அட்டாக்ஸ். செகண்ட் ஹாஃப்ல நம்ம கோல் விட்ட அப்புறம் தேவர் வெரி குவைட். நம்ம தான் ஃப்ரண்ட் ஃபுட்ல இருந்தோம். இட்ஸ் குட் டு சி. ஒரு கோல் வாங்கின அப்புறம் அப்படியே நம்ம லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தோம்னா கோல் விட்டுட்டோம்னா ஐயோ போச்சுறான்ற மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி வந்துட்டு பேனிக் ஆகாம அவங்க என்ன ட்ரை பண்றாங்களோ அதே விஷயத்த பொறுமையா பில்டப் பண்ணி எடுத்துட்டு போய் பண்ணாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் லாட் ஆஃப் செட் பீசஸ், அந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு இட் வாஸ் அ கன்சர்ன். ஏன்னா கன்சர்ன் சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் கேம் அந்த ஒரு செட் பீஸ்ல அந்த குவாலிட்டி இல்லை. பட் அகைன் என்ன ஒரே ஒரு விஷயம் ஐ வுட் ஹவ் டன் பெட்டர் இஸ், நான் வந்துட்டு அலி பெமமரை செட் பீஸ் எடுக்க விட்டுருக்க மாட்டேன். அலி பெமமர் இஸ் ஒன் ஆஃப் your tallest players on the pitch, very physical, he can win headers from set pieces. அவரை நம்ம வந்துட்டு உள்ள விட்டுட்டு ஒரு அகைன் நம்ம ஒரு ஜிதேஷ்வர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா மேபி அலிபமாமர் எடுத்திருக்க மாட்டோம். ஒரு ஜிதேஷ்வர் இஸ் வெரி குட் செட் பீஸ் டேக்கர், நமக்கே தெரியும். ஸோ மேபி அடுத்த கேம்ல வந்துட்டு வி ஹோப் தட் அலிபமாமர் வந்துட்டு ஒரு செட் பீஸ்ல உள்ள இருப்பாரு அண்ட் தென் ஹி இஸ் நாட் டேக்கிங் த செட் பீசஸ். அண்ட் பெஸ்ட் பிளேயர்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல்பர்டோ நொகேரா தான். லைக் ஹி வாஸ் வெரி குட். அவர் காலில் பால் போச்சுனாலே அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் காம்னஸ், கம்போஷர், பாசிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் அவரை வந்துட்டு சென்ட்ரலா ஆட வைக்கணும். இஸ் ஆஃப் அண்ட் கோயிங் அட் த ரைட் சைடு இல்ல லெஃப்ட் சைட்ல போய் பாலை வாங்கி அதுக்கப்புறம் அவர் பண்றதுக்கு பதிலா அவர் சென்டரா இருக்கும் போதே நம்மளோட விங்கர்ஸா இருக்கட்டும், ஃபுல் பேக்ஸ், தே ஹேவ் டு ஃபீட் த பால் டு ஹிம். அவர்கிட்ட பால் கொடுத்தா கண்டிப்பா திங்ஸ் வில் ஹேப்பன் இன் த மிட்ஃபீல்ட். ஹிமாஸ், உங்களோட தாட்ஸ் ஆஃப் தட்? கண்டிப்பா. ஸோ எஸ், நீங்களே லைக் 60% 70% கவர் பண்ணிட்டீங்க. ஸோ கொஞ்சம் டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என் பாயிண்ட்டுமே ஆல்மோஸ்ட் ஷாம்பரோ சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே நானும் சொல்லலாம் தான் வச்சிருந்தேன். ஸோ அவரே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணதுனால டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸை பார்ப்போம். டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ்ன்னு சென்னை என்ன மேக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸில் ஒரு இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா இல்லை, கொஞ்சம் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கேட்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லைக் பிளேயர்ஸ் லைக் மண்டாராவ் தேசாய் அண்ட் இன்னும் நம்ம சென்டர் பேக்ஸ் ஆன எல்சினோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஸ்டியாக இருந்தார். ரொம்ப 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 அந்த ரஸ்டினஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் கிறிஸ்டல் கிளியர். நாட் ஓன்லி எல்சினோ இன் டிஃபென்ஸ் பட் ஆல்சோ இர்ஃபான் இந்த அட்டாக் வந்து ரொம்ப ரஸ்டியாக இருந்தார். ஒரு ஃபர்ஸ்ட் டச் மேக் பண்ண முடியல. ஒரு வாங்கணும் அப்படின்னா அந்த பால் கலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பாய் எரர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. So it was very much frustrating to see that. But again, considering it's the first game after a long gap, or a 9 months gap kapro, or 3 weeks preparation oda, still those kind of mistakes are unacceptable irundalume. We move after seeing all this, we definitely move. So இன்னைக்கு மும்பை சிட்டிக்கும் மேட்ச் இருக்கு இல்லையா, கேரளா பிளாஸ்டர்ஸ் கூட. ஸோ அதில் நமக்கு தெரிய வரும் அவங்க மாசா ஆடினாங்களா இல்லை நம்ம டம்மி ஆடணுமான்றது வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ மூவிங் டு த டாக்டிக்கல் திங், என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, ஏன் அந்த மிட்ஃபீல்டில் இவ்வளோ நல்ல பிளேயர்ஸ் இருந்துமே ஏன் நம்மகிட்ட அந்த மிட்ஃபீல்டு ஆர்கனைசேஷன் இல்லாமல் போச்சு அப்படின்னா, முகமது அலி பிமாமர் வாஸ் ஃபோர்ஸ்ட் டு பிளே இன் மோர் ஆஃப் அ டீப்பர் ரோல் லைக் அ தேர்ட் சிடி. லைக் ஆல்மோஸ்ட் இன் கேமில் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா முகமது அலி பிமாமர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட் சென்டர் பேக் மாதிரி ஒரு ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. யூஸ்வலி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சியில் ஹி யூஸ் டு பிளே லைக் மோர் ஆஃப் அன் ஒரு
ஒரு டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டர், ஒரு ப்ராப்பர் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டர் ரோல் பார்த்தீங்கன்னா இருந்தார். மிட்ஃபீல்டில் அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கும். பட் அவர் மோஸ்ட்லி இந்த டிஃபென்சிவ் லைனில் ப்ரெசன்ஸ் அவரோட இருந்துச்சு. அண்ட் அதனால மிட்ஃபீல்டில் கேப் கிரியேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ நகுவேராவும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ட்ராப் பேக் பண்ணதால வி சா நாம்டே நகுவேரா ஒரு 5-2-3 மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன் பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஆனதால they actually plan to go with 4-3-3, like 4-2-3-1 actually 4-2-3-1. நகுவேரா வந்து ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டா போலாம் தான் வந்து இனிஷியல் பிளானா இருந்துச்சு. பட் இன் பிச்சில் லைக் அந்த எல்சினோட ஒரு ரஸ்டினஸாக இருக்கட்டும், பிரீத்தம் கோட்டாலோட சில மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும், ஃபோர்ஸ்ட் பிமாமர் டு ஃபால் பேக், விச் ஃபோர்ஸ்ட் நகுவேரா டு ஃபால் பேக் ஒன் ஸ்டெப் பிஹைண்ட். அண்ட் நம்மளால அந்த பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சான்சஸை வந்து த்ரூ த சென்டர் வந்து கிரியேட் பண்ண முடியல. Despite that, we saw Nagüera putting out a ball for Inigo Martin in 75th. அவர் சப்ஸ்டியூட் ஆகிறதுக்கு முன்னாடி, எக்ஸாக்ட்லி சப்ஸ்டியூட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பால் வந்து பார்த்தீங்கன்னா போடுவார். That is exactly why we need Alberto Nogueira and that is his work to do. ஸோ அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா எடுவார்டோ காவ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்தார். எடுவார்டோ காவ் வந்த பிறகு தான் we saw அந்த டிஃபென்சிவ்ல ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு. Because he was very calm and composed on the ball and that allowed the players to move front. Okay, இவர் இருக்கார், இவர் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு முகமது இமாமர் மேலே ஏறி வந்தாரு. முகமது இமாமர் வந்துட்டார்ப்பா, நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நகுவேரா வந்து இன்னும் மேலே ஏறி போனார். ஸோ எடுவார்டோ காவோட ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு மேட்ச்ல. அண்ட் டெஃபினெட்லி ஐ ஃபீல் ஹி வில் ஸ்டார்ட் இன் த நெக்ஸ்ட் கேம் அஹெட் ஆஃப் எல்சினோன்னு தான் நான் நினைக்கிறேன் பர்சனலி. என்னன்னு தெரியல. லெட்ஸ் see what the coach does. And எஸ், ஸோ பிளேயர் பெஸ்ட் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஷாம்ரோ வந்து நீங்கள் யாரை சொன்னீங்க? ஆல்பர்டோ நகுவேரா சொன்னீங்க. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் முகமது நவாஸ் தான் அவரோட பெஸ்ட் பிளேயர் ஆன் பிச்சா இருந்தார். பிகாஸ் அவர் இல்லைன்னா அப்படின்னா மினிமம் ஒரு 3 கோல்ஸ் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கியிருப்போம். பிகாஸ் பறந்து சேவ் பண்ணுறாரு. அண்ட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கோல் கீப்பர் யார் ப்ரோ, நவாஸ் தானான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நவாஸ் தான் கோல் கீப்பர்ன்றத அவர் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸால ப்ரூவ் பண்ணிட்டாரு. டிஸ்பைட் தட் அந்த ஓன் கோலை தாண்டி அவர் வேற எதுவுமே பெருசாக மிஸ்டேக், அந்த ஓன் கோலுமே அவர் எதுவுமே பண்ணாமல் இருந்ததுனால எனக்கு தெரிஞ்ச கேம் வந்து ஒரு ஸ்டேல்மேட்டில் ஃபினிஷ் ஆயிருக்கும் 0-0ன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், முகமது நவாஸ் வாஸ் த பெஸ்ட். அண்ட் செகண்ட் ஹாஃப்லன்னு கேட்டோம் அப்படின்னா ரைட் விங்ல விவேக்குமே வந்தாரு. விவேக் வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண வச்சாரு, விங்ஸ்ல லைவ்லி ஆக்கினாரு. பிகாஸ் சி டு பி ஹானஸ்ட், கிளிஃபர்ட் மெரண்டா நான் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த சிஸ்டமுக்கு வந்து நேச்சுரல் விங்கர்ஸ் வந்து வேணும். விங்கர்ஸ் ஹூ கேன் ட்ரிபிள், விங்கர்ஸ் ஹூ கேன் கிவ் குட் கிராசஸ், ஹூ கேன் மேபி கட் பேக். அண்ட் லைக் விங்கர்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் லைக் ஒரு நேச்சுரல் விங்கர்ஸா இருக்கணும் இந்த சிஸ்டமுக்கு. பட் இர்ஃபான் யாத்வாத் இஸ் நாட் யுவர் நேச்சுரல் லெஃப்ட் விங்கர். அண்ட் இம்ரான் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான கம்ப்ளீட் ரைட் விங்கர் இல்லை. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் இந்த சிஸ்டம்ல. இப்போதைக்கு நேச்சுரல் விங்கர்ஸ் தான் பிரச்சனையா இருக்கு. ஸோ அதே நீங்க விவேக் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா we saw some difference in the game. விவேக் வந்த பிறகு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது கேம்ல. தட் இஸ் பிகாஸ் he is a natural winger. அவர் ஒரு நேச்சுரலான விங்கர். ஸோ இது அவர் எப்போ ஐடென்டிஃபை பண்ணி இந்த டாக்டிக்கல் ஃப்ளாவர் எப்போ அட்ரஸ் பண்ற ஒரு டீமுக்கு, மேபி இஃப் தீஸ் பிளேயர்ஸ் ஸ்டார்ட் டு டூ தேர் ஒர்க் வாட் மிராண்டா வாண்ட்ஸ் தெம் டு டூ, we will start getting our results soon. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சோட இது சொல்லணும். டாக்டிக்கல் மிஸ்டேக்னா இல்லை, ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஏன் அங்க வந்துட்டு இம்ரானை ஸ்டார்ட் பண்றாருன்னா வந்துட்டு இம்ரான் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிராசர்ஸ். நம்ம டீம்ல இருக்கிற கிராஸ் நல்லா வச்சு அந்த ஒரு ட்ரிபிளிங் இல்லைனாலுமே இம்ரானோட கிராசஸ், அந்த லெஃப்ட் ஃபுட் கிராசஸ் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும். அதை நம்மளால லாஸ்ட் கேம் பார்க்க முடியல. ஆகாஷ் மிஸ்ரா வாஸ் வெரி குட் அகேன்ஸ்ட் இம்ரான். அது எப்போ நடக்கும்னா வந்துட்டு தேர் ஹேஸ் டு பி மோர் ஓவர்லாப்பிங் ரன்ஸ். தில்லியானா கிட்ட இருந்து ஓவர்லாப் நடந்து இம்ரானுக்கு அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். அது சீசன் போக போக நம்ம பார்க்கலாம். அண்ட் விவேக் பாத்தீங்கன்னா விவேக் வந்துட்டு அவரே ட்ரிபிள் பண்ணி ஹி வாஸ் கிரியேட்டிங் த ஸ்பேஸ் ஃபார் ஹிம் டு புட் த கிராசஸ். இம்ரான் கிட்ட அது கிடைக்காது. பட் ஹோப்ஃபுல்லி இம்ரானுக்கு வந்துட்டு அந்த ஒரு குட் காம்பினேஷன் வித் த ரைட் பேக் நடந்துச்சுன்னா இம்ரான் வில் பி வெரி டேஞ்சரஸ். அண்ட் இர்ஃபான் யாத்வாத் அதான் பிரச்சனை. லைக் லாஸ்ட் கேம் ஹி டிடன்ட் ஈவன் அட்டெம்ப்ட் a single cross. எனக்கு தெரிஞ்சு இர்ஃபான் யாத்வாத் அதை பண்ணி ஆகணும். ஏன்னா லைக் ஒரு இனிகோ மார்டின் மாதிரி ஒரு பிளேயர்கிட்ட வந்துட்டு நீங்க ஒரு லாங் லைக் கிராசஸ் ஆன் த ஏர் போடலாம், லோ கிராசஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பா இனிகோ மார்டின் வில் பி அவர் என்ன எப்படி அந்த ஒரு ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இனிகோ மார்டினால பண்ண முடியும் பாக்ஸ் உள்ள. ஸோ இர்ஃபான் ஷுட் இம்ப்ரூவ். அண்ட்
மேபி இர்ஃபான் ஸ்டார்ட் பண்ணுவாரா நெக்ஸ்ட் கேம்ல இருந்துன்றது கூட நம்ம யோசிக்கணும். ஏன்னா லைக் ஃபரூக்கை பத்தி கிளிஃபோர்ட் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாரு. நம்ம வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதுல பேசுவோம் அந்த இது. பட் அதர் தன் தட் அவ்வளவுதான் இந்த கேம்ல லைக் ஐ டென்ட் லைக் நானும் என்னோட பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இமாஸ் ப்ரோ வந்துட்டு டாக்டிக்கலாவும் அவரோட பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிட்டாரு. இமாஸ் ப்ரோ ஏதாவது விட்டோமா நம்ம? இல்ல ஐ கெஸ் அவ்வளவுதான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ லைக் இன்னும் ஒரே ஒரு விஷயம் தட் லைக் நம்ம இதுக்கு முன்னாடி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருந்துச்சு இல்லையா, நம்ம அதில் சொல்லியிருந்தோம் நம்ம வந்து ஓவன் காயில் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் வந்து கிளிஃபர்ட் கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரு சிஸ்டம் கிளாரிட்டி, பிளேயர்ஸ் கிட்ட ஒரு கிளாரிட்டி, ஆன் பிச்ல ஒரு கிளாரிட்டி எதிர்பார்க்க முடியும்ன்றத வந்து மேட்சுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம மட்டும் இல்லை, ஆல் ஓவர் எல்லா ஃபேன்ஸும் அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எக்ஸாக்ட்லி அதுதான் ஆச்சு பிச்சில். டிஸ்பைட் வி டிடன்ட் வின் த கேம், நம்ம கிட்ட கேமோட கண்ட்ரோல் இருந்துச்சு. வி ஃபெயில் டு மேக் யூஸ் ஆஃப் த கண்ட்ரோல் ப்ராப்பர்லி, பட் வி ஹேட் த கண்ட்ரோல். நம்மகிட்ட அந்த கண்ட்ரோல் இருந்துச்சு, நம்ம அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க முடியல. 21 செட் பீசஸ் வந்து டு வின் தோஸ் மெனி அமௌண்ட் ஆஃப் செட் பீசஸ் இஸ் நாட் அ நார்மல் திங். பட் அகெயின் இதில் குளோரிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோ சான்ஸ்லேயே நீ ஒரு கோல் கூட போராடம் தான் கேட்கணும். இதை பற்றி நம்ம கேட்டிருந்தோம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். அது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேசலாம். ஸோ ஐ கெஸ் இதோட வந்து ரிவ்யூ ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். லைக் சாரி, நீங்க ஓவன் காயில் பத்தி கம்பேர் பண்ண இது ஒரு இன்னொரு டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சது. அண்டர் ஓவன் காயில் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு லைக் தெரியும் மேட்சுக்கு முன்னாடியே இந்த சேஞ்சஸ் தான் பண்ணுவாரு சப்ஸ்டியூட்ஸ். பட் வந்துட்டு கிளிஃபர்ட் மிராண்டா கீழே வந்துட்டு கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருந்துச்சு. ஹானஸ்ட்லி ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் விவேக் ஒரு சான்ஸ் தருவார் அப்படின்னு ரியலி ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். விவேக்கா இருக்கட்டும், மகேஷன் சிங்கா இருக்கட்டும், குர்கிரத்தா இருக்கட்டும், ஒரு இனிகோ மார்டின் தான் உங்களோட ஒரே ஃபாரின் ஸ்ட்ரைக்கர். ஆனா அவரை தூக்கிட்டு ஐ வுட் புட் குர்கிரத்தின். நான் வந்துட்டு கேம் வந்துட்டு எனக்கு ஃப்ரெஷ் லெக்ஸ் வேணும் ட்ரை. அது வந்துட்டு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் அண்ட் கிளிஃபர்ட் மிராண்டா அதை பண்ணாரு. இட் வாஸ் வெரி குட் டு சி. அண்ட் ஹோப்ஃபுல்லி வந்துட்டு we see that throughout the season. அந்த சேஞ்சஸ்லயே இன்னொரு சேஞ்ச் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. நம்ம சென்டர் பேக் எல்சினோ வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல ஓவன் காயில் இருந்தாலும் அந்த வேலையை பண்ணிருக்க மாட்டாரு. நான் இவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணுவேன், இவ்வளவுதான் ஃபினிஷ் பண்ணுவேன். அது இதை பத்தி கேள்வி கேட்டா வேற நான் எந்த 11 பேர் ஸ்டார்ட் பண்றாங்களோ அந்த 11 பேர் ஃபினிஷ் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா அவர் ஒரு பதில் சொல்ற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த காலெல்லாம் தாண்டி போய் நான் இதுதான் பண்றேன்ற ஒரு ரோல் கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதான் வந்து சொல்றீங்க. யா ப்ளீஸ் கோ அஹெட். யா அதான் நான் மெயினா சொல்ல பாயிண்ட் வந்துட்டு the variety in our substitutions. அது வந்துட்டு the unpredictability வந்துட்டு நமக்கு மட்டும் ஒரு விஷயம் இல்ல, ஆப்போனன்ட்ஸ்க்குமே தெரியாது யாரை கொண்டு வர போறாரு. அந்த ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிறதுன்றது வந்துட்டு லைக் இட்ஸ் குட் ஃபார் அ கோச், இட்ஸ் குட் திங் ஃபார் அ கோச் டு ஹேவ். ஏன்னா நம்ம கிட்ட வந்துட்டு பெஞ்ச்ல டீசென்டான இந்தியன் பிளேயர்ஸ், ஒரு மோகன் பகான் மும்பை சிட்டி அளவு குவாலிட்டி இல்லைனாலும் வெரி டீசென்ட் யங் பிளேயர்ஸ் வித் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல். ஸோ கண்டிப்பாவே வந்துட்டு கோயிங் ஃபார்வர்ட் மகேஷன் சிங் வந்துட்டு ஒரு வெரி இம்ப்ரெசிவ் கேமியோ. ஐ வுட் லைக் டு சி மோர் ஆஃப் ஹிம் கோயிங் ஃபார்வர்ட். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பிகாஸ் நம்ம ஜிதேந்திரா, ஜித்தேஸ்வர், நாம்டே இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு நம்பர் 8 ஆர் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் மாதிரி. பட் மகேஷன் சிங் வந்துட்டு மோர் இன்வால்வ் இந்த அட்டாக்கா இருக்காரு. நமக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபாரின் நம்பர் 10 ஒபேரா மட்டும்தான் இருக்காரு. அந்த பிளேஸ்ல மேபி மகேஷன் சிங் மோர் சான்சஸ் கிடைச்சா இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு சி வாட் ஹி கேன். எஸ். ஸோ ஐ கெஸ் ரிவ்யூ முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தாட்ஸை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஒரு ஃபேன் செஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோகன் பகான் கேமுக்கு அப்புறம் வந்து வி வில் ஆர்கனைஸ் அ ஃபேன் செஷன். அதாவது அதில் அதை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் மோகன் பகான் கேம் முடிஞ்சதுமே ஒரு ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா. ஸோ அதில் உங்களுடைய இந்த கமெண்ட்ஸ் அண்ட் மோகன் பகானோட ப்ரிவியூ பற்றி பேசுகிற கமெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசலாம். ஸோ ஐ கெஸ் இதோட நம்ம ரிவ்யூ ஃபினிஷ் அண்ட் வில் ஸ்டார்ட் வித் தி மோகன் பகான் கேமோட ரிவ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து த்ரூ ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன நடந்துச்சுங்கிறத வந்து பேசலாம். ஸோ கண்டிப்பாக நமக்கு கேள்விகள் இருக்கும் இல்லையா, இதை பற்றி கேட்கலாம், அதை பற்றி கேட்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஐ கெஸ் வி ஆஸ் தெம் சம் கொஷின்ஸ், நாட் ஆல் பட் சம் கொஷின்ஸ் நம்ம கேட்டோம். ஸோ அந்த கொஷின்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பதில் சொன்னாங்க. ஸோ ஷாம் ப்ரோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கேட்டீங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அண்ட் தென் நீங்கள் ஆஸ்க் பண்ணுங்க. ஐ திங்க் நான் ஒரு 3 or 4 கொஸ்டின்ஸ் கேட்டேன்னு நினைக்கிறேன் கிளிஃபர்ட். என் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருந்துச்சு, நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி நிறைய செட் பீசஸ் இருந்துச்சு, செட் பீஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணல. இதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் பண்ணீங்களா இந்த பிட்வீன் தீஸ் 2 கேம்ஸ் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னாரு
வி ஹேட் ஆல்மோஸ்ட் 20 செட் பீசஸ் இருந்துச்சு. பட் நம்மளால ஒழுங்கா பண்ண முடியல. அண்ட் இது வந்துட்டு லைக் இட்ஸ் நாட் சம்திங் லைக் இதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் பண்ணோம்னு இல்லை. வி கீப் டூயிங் வாட் வி டூ. கண்டிப்பா ஒரு வாட்டி மேட்ச்ல ஒர்க் ஆகலாம். இட்ஸ் நாட் லைக் இட் வில் ஃபெயில் எவ்ரி டைம். வில் கீப் ட்ரைனிங் இன் whatever way we are training, and hopefully in the upcoming games we will get better. ஒத்துக்கிட்டார், obviously we should do better in set pieces, பட் நாங்க இதுக்குன்னு தனியா ப்ராக்டிஸ் இல்ல. we are doing what we are doing, and கண்டிப்பா கேம்ஸ் போக போக அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொன்னாரு. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அவர் என்ன ஷேர் பண்ணாருன்னா, இன்னொருத்தர் ஐ திங்க் டிஓஐல இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரஜத் குஹா இஸ் மை டிஃபென்சிவ் கோல் கீப்பிங் கோச் அண்ட் டிஃபென்சிவ் செட் பீஸ் கோச், அண்ட் ஆந்தோனி ஃபெர்னாண்டஸ் இஸ் மை அட்டாக்கிங் செட் பீஸ் கோச். எல்லா வேலையும் என்னால பண்ண முடியாது. வி ஹேவ் லைக் நாங்க வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டோம் ஒர்க்லோட. ஸோ அதனாலதான் வந்துட்டு ஆந்தோனி ஃபெர்னாண்டஸ் சம்டைம் டச் லைன்ல முன்னாடி இருந்தார், ரஜத் குஹா என்னோட டச் லைன்ல முன்னாடி இருந்தார். எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ரோல்ஸ் டிஃபைன். அவர் இன்னும் ஒரு பாயிண்ட் பிரில்லியண்டா சொன்னார், ஐ வாண்ட் டு க்ரோ இன் மை கரியர், பட் ஐ ஆல்சோ வாண்ட் அதர்ஸ் வித் மீ டு க்ரோ அப்படின்னாரு. ரியலி கேட்கவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அனதர் கொஸ்டின் நான் கேட்டது வந்துட்டு லைக் இது வந்துட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நான் வந்துட்டு ஃபரூக், விக்னேஷ் அண்ட் இன்னொருத்தர் அங்கித் லாஸ்ட் டைம் பார்க்க முடியலையே, இது வந்துட்டு ஒரு டாக்டிக்கல் டிசிஷனா இல்ல வந்துட்டு இன்ஜுரி கன்சர்ன்ஸான்னு கேட்டேன். கிளிஃபர்ட் மிரண்டா சொன்ன ஒரே பதில் வந்துட்டு, இவங்க 3 பேரை நான் வெளியில உட்கார வைக்க முடியாது. தீஸ் 3 ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். அவங்க இன்ஜுரிஸ்ல இருந்து இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. இன்ஜுரிஸ்ன்னு சொல்ல முடியாது, ஸ்மால் நாக்ஸ்ல இருந்து இன்னும் ஃபுல்லா ஃபிட்னஸ் இஷ்யூ. அதாவது ரொம்ப நாள் விளையாடாம இருந்தாலும் ஃபிட்னஸ் இஷ்யூனாரு. ஃபிட்னஸ் இஷ்யூ அதாவது ரொம்ப நாள் வந்து லைக் ரொம்ப நாள் விளையாடாம இருந்ததால இன்னும் வந்து அவங்க ஒரு பிசிக்கலி ஃபிட் லைக் ஒரு 90 மினிட்ஸ் ஃபுட்பால் விளையாடுறதுக்கான ஃபிட்னஸ் அவங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வரல. அதனால வந்து எங்களுக்கு அது இன்னொரு வார்த்தை என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபாரூக் மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயரை வந்து நான் வெளியே வச்சேன்னா என்னோட வேலையே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் சிரிச்சுக்கிட்டே சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை பாக்குற உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நான் இங்க வந்து திருப்பி விலாவரியா சொல்லணும்னு விரும்பல. ஸோ எஸ். அண்ட் நீங்க முகமது அலி பின் கிட்டயும் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? நான் கேட்டேன் லைக் வாட் ஐ ஆஸ்க்ட் இஸ் லைக் இந்த மாதிரி லைக் நாட் ரிலேட்டட் டு சென்னை, இட் வாஸ் லைக் லீகோட குவாலிட்டி குறைஞ்சிருச்சான்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அவர் வந்துட்டு இட்ஸ் வெரி டஃப் சீசன் அந்த மாதிரி சொன்னாரு. ஹி டிட்ன்ட் சே டைரக்ட்லி லைக் லீகோட குவாலிட்டி குறைஞ்சிருக்கு, பட் ஹி செட் இட்ஸ் a tough சீசன், நாங்கெல்லாம் இப்பதான் ட்ரைனிங் வந்திருக்கோம், கோயிங் ஃபார்வர்ட் வில் கெட் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அண்ட் இமாஸ் ப்ரோ, நீங்க கேட்ட கொஸ்டின் அந்த ஒரு ஃபார்மேஷன் பத்தி கேட்டீங்க, அந்த கொஸ்டின் நிறைய ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதாவது நானுமே கேட்கணும்னு இருந்தேன். அதாவது இவர் 3 at the back தான் யூஸ் பண்ணுவாரா இல்ல 4 at the back தான் யூஸ் பண்ணுவாரா, என்னதான் யூஸ் பண்ண போறான்றது கேட்டதுக்கு அவர் சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா, 3-4-3 இருக்கட்டும், 4-2-3-1 இருக்கட்டும், 4-3-3 இருக்கட்டும், எந்த ஃபார்மேஷனா இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர் டு மீ. பிகாஸ் நான் ஒரு சிஸ்டமை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த சிஸ்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்னாரு. அண்ட் இன்னொரு விஷயம், நான் கொஸ்டின் எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, லைக் நீங்க வந்து சூப்பர் கப்ல 3 at the back யூஸ் பண்ணீங்க, சீசன் ஓப்பனர் அகேன்ஸ்ட் மும்பை வந்து நீங்க 4-man பேக்லைன் யூஸ் பண்ணீங்க. இந்த சேஞ்ச் வந்து பேஸ்ட் ஆன் தி ஆப்பனண்டா ஒரு இதுதான் உங்களோட லாங் டேர்ம் பிளானான்னு கேட்டதுக்கு, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் டீம்னாரு. நம்ம டீமோட ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி தான் வந்து நான் ஃபார்மேஷன் வந்து. ஸோ அவர் சொன்னதை வச்சு பார்த்தா ஹி இஸ் நாட் ஃபிக்ஸ்டு டு 4-man பேக்லைன், நான் இதை தான் யூஸ் பண்ண போறேன் ஃபுல் சீசன்றது வந்து அப்படி இல்லை. லைக் எவ்ரி ஆப்பனண்ட்டுக்கு இந்த ஃபார்மேஷன் நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றத யோசிச்சு யூஸ் பண்ணுறாருன்னு தோணுது. அண்ட் ஆல்சோ அவர் அந்த ஆண்டோனி ஃபெர்னாண்டஸ் வந்து ஒரு அட்டாக்கிங் செட் பீஸ் கோச்சுன்னாரு. ரஜத் குஹா வந்து சின்ஸ் ஹி இஸ் த கோல் கீப்பர், அவர் வந்து டிஃபென்சிவ் செட் பீஸ் கோச்சுன்னாரு. ஸோ ஒரு ரோல் கிளாரிட்டியோட, ஒரு ஃபார்மேஷன் கிளாரிட்டியோட தீஸ் திங்ஸ் வந்து லாஸ்ட் சீசன் இல்லை, அதான் உண்மை. ஓகேவா? டிஸ்பைட் ஆல் த ரிசல்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங், உண்மையாக சொல்ல அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து லாஸ்ட் சீசன் இல்லை. ஏன்னா ஒரு ரோல் கிளாரிட்டி, யார் என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. பட் இந்த சீசன் ஜஸ்ட் கோயிங் இன்டு தி செகண்ட் கேம் வி ஆர் கெட்டிங் ஆல் திஸ் டீடைல்ஸ். இவங்க இந்த ரோல் இதான் பண்றாங்க, இதுதான் நாங்கள் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிக் விக்டரி ஃபார் சென்னை ஃபேன்ஸ் ஆக்சுவலி, என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம கிளப் என்ன பண்றாங்கன்னே நமக்கு தெரியாம தான் இத்தனை வருஷம் லைக் ஒரு லாஸ்ட் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தோம். ஓன் இல்லை, டு பி ஹானஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னே நமக்கு தெரியல. ஏதோ ஒன்று பண்றாரு, நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்றோம். சூப்பர் 2 சப்போர்ட் பண்ண, அப்புறம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டியே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. பட்
இப்போ ஐ ஃபீல் தட் ஓகே வி ஹேவ் சம் கிளாரிட்டி ஓவர். அதுக்குன்னு இவர் வந்து வேற லெவல், இவர் வந்து நமக்கு டிராஃபி அடிச்சு கொடுத்துருவாரு அப்படி சொல்ல வரல. தட் இஸ் நாட் த ஹோல் பாயிண்ட். வி அட்லீஸ்ட் ஹேவ் சம் கிளாரிட்டி ஹியர். நம்ம கிட்ட கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட ஆன்சர்ஸ்ல. அண்ட் ஆல்சோ ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, லைக் நாளைக்கு மோகன் பகான் வந்து ஒரு டஃப் ஆப்போனன்ட், பட் நீங்க ஆல்ரெடி மோகன் பகான்ல அசிஸ்டன்ட் கோச்சா இருந்திருக்கீங்க, இதனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்குமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு கிளிஃபர்ட் மெரண்டா வந்து சி டு பி வெரி ஹானஸ்ட், லைக் நான் இருந்தப்போ அவங்க ஆடின ஃபுட்பால் வேற, இப்போ அவங்க ஆடுற ஃபுட்பால் வேற. ஸோ நான் இருந்தப்போ ஆடுற ஃபுட்பால் ஆடிருந்தாங்கன்னா ஒரு ஒரு அட்வான்டேஜ் வந்து இருந்திருக்கும். பட் இப்போ வந்து அவங்க கம்ப்ளீட்லி வேற. பிகாஸ் ஏன்னா இப்போ சர்ஜியோ லோபெரா இருக்காரு இல்லையா. ஸோ இப்போ அந்த இண்டிவிஜுவல்ஸ் இந்த கோச் கீழே ஆடி நான் அவங்கள வந்து அசிஸ்டன்ட் கோச்சா இருந்தது இல்லை. ஸோ இப்போ அவங்க என்ன சிஸ்டம் ட்ரை பண்றாங்கன்றத வந்து எனக்கு கிளியரா தெரியாது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ்லாம் இல்லை. பிகாஸ் ஒரு நல்ல பிளேயரை தாண்டி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அவங்க எல்லாருமே. அந்த மோகன் பகான் டீம்ல இருக்கலாருன்னு ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஹியூமன் பீயிங். ஸோ என்னால வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேனாட் சே ஐ ஹாவ் அன் அட்வான்டேஜ். இது ஒரு அட்வான்டேஜ்னு இல்லை, இதில் அட்வான்டேஜ் தான் எதுவும் இல்லைங்க. நானும் நார்மலாக ஒரு லைக் எப்படி மற்ற டீமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேனோ சேம் தான் இந்த டீமுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் செட் பீஸ் குவாலிட்டி பற்றி பேசியிருந்தாரு. அண்ட் ஷாம்ப்ரோ அவர் வேற ஏதாச்சும் சொன்னாரா? இன்னும் ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். லைக் அவர் வந்துட்டு எனக்கு காமெடியா இருந்துச்சு என்ன அப்படின்னா, பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு வேற கோச்சு கீழே ஆடுறாங்க, ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும்னாரு. ஆனா லொபெரா கீழேயுமே இவர் ஒர்க் பண்ணி இருக்காருன்றது இவர் வந்துட்டு லைக் அதை பத்தி பேசவே இல்லை இவரு. பட் அகைன் லொபெராவுமே கொஞ்சம் ட்வீக்ஸ் பண்ணியிருப்பாரு சிஸ்டம்ல. அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த சென்ஸ் இர்ஃபான் யத்வாதும் இனிகோ மார்டினும் நிறைய வந்துட்டு பொசிஷன் ஸ்வாப் பண்றாங்க இன் கேம். லைக் இர்ஃபான் சென்டருக்கு வர்றாரு, இனிகோ லெஃப்ட் விங் போறாரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ கிளிஃபர்ட் மிரண்டா சொன்னாரு, லைக் மை பிளேயர்ஸ் இன் மை அட்டாக், த பிளேயர்ஸ் இன் மை அட்டாக் ஹேவ் கம்ப்ளீட் ஃப்ரீடம். அவங்களுக்கு பிட்ச்ல என்ன பண்ணணுமோ பண்ணலாம். பட் நான் இப்போ ஒரு 4-3-3 ஆடுறேன்னா அந்த சிஸ்டம்க்கு என்ன, லைக் ஒரு ஃப்ரண்ட் த்ரீனா அவங்க என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணி ஆகணும். பொசிஷன் இன்டர்சேஞ்ச் பண்றது இட்ஸ் ஃபுல்லி அப் டு தெம். பட் அந்த வந்துட்டு அந்த சிஸ்டம்குள்ள அந்த பொசிஷன் இன்டர்சேஞ்ச் அதெல்லாம் நடக்கணும். அவங்க ஸ்வாப் பண்ணி பொசிஷன் ஸ்வாப் பண்றதா இருக்கட்டும், அந்த காம்பினேஷன் பிளேஸா இருக்கட்டும், அதுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கு அவங்களுக்கு. பட் எவ்ரி திங் இஸ் அண்டர் த சிஸ்டம் விச் வி ஆர் ட்ரைங் டு பிளே. சிஸ்டம் விட்டு வெளியில போய் எதுவும் பண்ணக்கூடாது. பட் இன்சைட் த சிஸ்டம் ஃபுல் ஃப்ரீடம் ஃபார் தெம் டு டூ வாட் எவர் தே வாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஃப்ரீடம் இருக்கு, பட் அந்த சிஸ்டம்குள்ளார இருக்கணும்ன்றத வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, லைக் நிறைய ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்லயும் கேட்டிருந்தாங்க, வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. லைக் இனிகோ மார்டின் விங்ஸ்ல ஆடுற மாதிரி இருக்கு, இர்ஃபான் சென்டர் ஃபார்வர்ட் ஆடுற மாதிரி இருக்கு, என்ன ப்ரோ இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எப்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. அவர் வந்து கிளியராகவே சொல்லிட்டாரு, இனிகோ மார்டின் இஸ் யுவர் நம்பர் 9, இர்ஃபான் இஸ் யுவர் விங்கர். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இன் கேமில் சம் மூமெண்ட்ஸ் வி மைட் சி தம் இன்டர்சேஞ்சிங், பட் திஸ் இஸ் யுவர் டீம், திஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரைக்கர், திஸ் இஸ் யுவர் விங்கர். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா, லைக் போன மேட்ச் ஃபினிஷ் ஆன பிறகு நம்ம தோத்துட்டோம் டிஸ்பைட் பிளேயிங் குட். ஸோ பிளேயர்ஸோட இந்த ஆட்டிடியூட்லாம் எப்படி இருந்துச்சு, பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிஹேவ் பண்ணாங்க இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு அட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. பிளேயர்ஸ் ஆட்டிடியூட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. லைக் திஸ் இஸ் வாட் ஐ ஒர்க் ஃபார். பிளேயர்ஸ் ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா லைக் என்ன எக்ஸாக்டாக என்ன வார்த்தை சொன்னார்னு சொல்கிறேன், ஒரே நிமிஷம். இதுக்கு நடுவில் லைக் ஐ ஆட் ஒன் மோர் திங். லைக் உங்க எல்லாருக்கும் தேவைப்படாது இந்த கொஸ்டின் ஆன்சர், பட் நானாலும் கேட்டேன் கோச்கிட்ட, டேனியல் சீமாச்சுக்கு வந்துட்டாரா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் வந்துட்டு சொன்னாரு, வி ஆர் ஹோப்ஃபுல், இன்னும் அவரோட ப்ராசஸ் முடியல, பட் வி ஆர் ஹோப்ஃபுல் வி வில் ஹேவ் ஹிம் சூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அகைன் கண்டிப்பாக நமக்கு தேவை இல்லைனாலும், லைக் although we hate him, it's better to have him as an option in the bench. Sometimes கேம்ல வேணும், பிசிக்கல் ஸ்ட்ரைக்கர் வேணும்னா கோச்சுமே அந்த ஆப்ஷன் வச்சுக்க ஆசைப்படுவாரு. ஹோப்ஃபுல்லி நம்ம ஏன்னா 13 கேம்ஸ் தான் சீசன், ஒரு 2 கேம்ஸ் அப்படி இன்னும் லேட் ஆச்சுன்னா இட் வில் பி வேஸ்ட். லைக் ஒரு 7-8 கேம்ஸ்க்கு அப்புறம் ஒரு கொண்டு வந்து இட் வில் பி a waste. Hopefully we will have him soon. நிமாஸ் ப்ரோ நீங்க எஸ். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, அவர் ஆக்சுவலி அந்த கொஸ்டின் எப்படி அவர் அப்படியே அது எப்படி ஆன்சர் பண்ணார் அப்படின்னா, பிளேயர்ஸோட மென்டாலிட்டி பற்றி நீங்கள் அதை இன்கேம்லேயே பார்க்கலாம். இன்கேம்லேயே வந்து அவங்களோட கேரக்டர் வந்து அவங்க லூஸ் பண்ணல. டிஸ்பைட் கோல் விட்டாலுமே அவங்க கேரக்டர் லூஸ் பண்ணாமல் தேவர் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் அண்ட் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. தே பிளேட் ரியலி வெல். ஸோ அதே வந்து அவங்க ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கட்டும், ட்ரைனிங் செஷனாக இருக்கட்டும், ஆஃப்டர் த கேம் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
பியூர் ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி இருந்தாங்க. ரொம்ப டவுன் ஆகாம ரொம்ப இதாகாம ஒரு பியூர் ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி தே வேர் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் கேம். ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ ஐ கெஸ் அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ இந்த அதுக்கே இன்னும் அதுக்கே இன்னும் ஒன்னு ஆட் பண்ணியிருந்தாரு நீங்க சொன்ன பாயிண்ட். ஐ ஹாவ் நோ கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் மை பிளேயர்ஸ். இந்த ஒரு லென்த்தி லே ஆஃப்க்கு அப்புறம் வரும். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் நான் எக்ஸ்பெக்டட். ஸோ ஐ ஹாவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அகைன்ஸ்ட் மை பிளேயர்ஸ். அண்ட் இமாஸ் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலா ட்ரெயின் பண்ணி எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி வித் இட் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ லைக் அதான். ஸோ இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அகைன் இந்த ஃபாரூக் சௌத்ரி, அங்கித் முகர்ஜி அண்ட் விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி ஏன் இல்லை அப்படின்றத வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் வந்து தே ஆரண்ட் ஸ்டில் ஃபிட் இன் த சென்ஸ். அப்போ இன்ஜுரியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த 9 months கேப்புக்கு அப்புறம் வரதால அவங்களோட ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லைக் இன்னும் ஒரு 100% ஃபிட்னஸ் அவங்க வந்து ரீகெயின் பண்ணலை டு பிளே ஆல் த 90 minutes. ஸோ அப்படின்றப்போ இட் வில் டேக் டைம். மேபி நெக்ஸ்ட் கேம் ஆர் அதுக்கு நெக்ஸ்ட் கேம் வந்து வி வில் see them back வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண ட்ரைனிங் பிக்ஸ்ல ஆக்சுவலி விக்னேஷ் அண்ட் ஃபாரூக் இருந்தாங்க. ஐ குடன்ட் see அங்கித், பட் விக்னேஷ் அண்ட் ஃபாரூக் இருந்தாங்க. மேபி ஹோப்ஃபுல்லி அகைன் ஒரு விக்னேஷ் அண்ட் ஃபாரூக் வந்தாங்கன்னா we are likely to see கண்டிப்பா வந்துட்டு பெஞ்ச்ல இருந்து இவர் வெளில போயிருவார், ராஜ் பாஷ்பர் வெளில போயிருவாரு. இன்னொரு பிளேயர் யார் பெஞ்ச்ல இருந்து வெளில போறாங்கன்றதுதான் டவுட்டா இருக்கு. ஏன்னா விவேக் போன கேம் நல்லா ஆடி இருக்காரு. ஸோ உங்களால விவேக்கையும் வெளில வைக்க முடியாது. வில் வெயிட் அண்ட் see எந்த பிளேயர் வில் மிஸ் அவுட் இஃப் தீஸ் பிளேயர்ஸ் ரிட்டர்ன் பேக். Yes, so and also he mentioned Farooq as the one of the quality player that we have. ஸோ அப்படி அவர் ப்ரைஸ் பண்ணதை பார்த்தா மோஸ்ட்லி அவர் ஃபிட்டாக இருந்தாருன்னா ஹி வில் பிளே. ஸோ அதில் எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. நான் எந்த வித டிசிப்ளினரி ப்ராப்ளமும் இல்லாதால ஃபிட்டாக இருந்தாலும் அவர் ப்ளே பண்ணாருன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஐ கெஸ் ப்ரிவியூ வந்து பயக்காரு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசுனாங்கன்றது வந்து இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எதுவும் இல்லை. இதை பற்றி தான் கேட்டிருந்தாங்க, இதை பற்றி தான் ஆன்சர் பண்ணாங்க. ஸோ எஸ் அண்ட் ஷாம் ப்ரோ, உங்களுடைய தாட்ஸ் பிஃபோர் மும்பை கேம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குன்றத யோசிக்கிறத நீங்க என்ன யோசிக்கிறீங்க? பிஃபோர் மோகன் பகான் கேம். மோகன் பகான் யா, லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் தின்லியானா இஸ் அ வெரி குட் ஃபுல் பேக். பட் எனக்கு என்னமோ தின்லியானா மேல அந்த ஒரு லைக் அந்த பிசிக்காலிட்டி கொஞ்சம் மிஸ் பண்றாரோன்னு எனக்கு எப்பவுமே தோணும் தின்லியானா கிட்ட. ஒரு அங்கிட் முகர்ஜி ஃபிட்டா இருந்தா நான் கண்டிப்பா அங்கிட் முகர்ஜி ஸ்டார்ட் பண்ணுவேன்னா ராப்சனுக்கு அகெயின்ஸ்டா போறோம் நம்ம. ராப்சன் ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தோம், சூப்பர் ட்ரிபிளிங் சூப்பரா பண்றாரு, கட் இன் பண்ணி கிராசஸ் எவ்ரிதிங். மோகன் பகான் ஹாஸ் எவ்ரிதிங், செட் பீஸ் த்ரெட், ஓப்பன் பிளே த்ரெட், லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப் கேம். பட் அகைன் ரைட் பேக்ல அந்த ஒரு சேஞ்ச் நான் பாக்குறேன். அண்ட் ஐ திங்க் ஃபார்வர்ட் ஐ வுட் கீப் த சேம். ஐ திங்க் ரைட் பேக்ல இப்போ லால் தின்லியானா ரென்த்லி பதிலா நீங்க யார் இருக்கணும்ன்றீங்க? அங்கிட் இருந்தா அங்கிட், இல்லனா I will have டின்புயா. டின்புயா. ஏன்னா லைக் ஐடியலி லைக் எனக்கு பிரீத்தம் கோட்டால் ரைட் பேக் ஆட வயசு போயிருச்சுங்க அவருக்கு. பிரீத்தம் கோட்டால் வந்துட்டு ஒரு குட் 1-on-1 டிஃபெண்டர், பட் அவர்கிட்ட அந்த பேஸ் அதெல்லாம் போயிருச்சு. ஸோ ஐ வுட் ஹேவ் டின்புயா தட். லெஃப்ட் பேக்ல ஐ திங்க் we don't have options. மந்தார் தான் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இல்லாதனால we don't have options. லூஸ்னர் இருக்காரு, பட் மோகன் பகானுக்கு அகைன்ஸ்ட் அவரை டெபியூட் போட்டு நம்ம அவரோட கரியரை வந்து ஒரேடியா க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ மண்டார் தான் மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணுவார் லெஃப்ட்ல. மிட்ஃபீல்ட் அண்ட் அட்டாக் ஐ வுட் கோ வித் த சேம் திங். இன்னொரு கேம் இர்ஃபான் யாதவ் கண்டிப்பா நான் சான்சஸ் தருவேன். அண்ட் இம்ரான் கானுக்கு இன்னொரு கேம் சான்ஸ் தருவேன். நாம்டே மட்டும் லைக் எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம், நாம்டே கிட்ட இருக்கிற அந்த ஒரு துருதுருப்பு எனக்கு ஜித்தேஷ்வர்கிட்ட இருக்கும். பட் ஜித்தேஷ்வர் வந்துட்டு உங்களுக்கு மோர் டிஃபென்சிவ், லைக் கொஞ்சம் லைக் இப்போ நொக்வேராவுமே கொஞ்சம் டிஃபென்ஸ். நொக்வேரா ஃபுல் அட்டாக் ஆட போறாரு, ஒரு நம்பர் 10 ஆட போறாருன்னா இல் ஷுவர்லி புட் ஜித்தேஷ்வர் இந்த. பட் நொகேரா ஒரு நம்பர் 8 ஆட போறாரு அப்படின்னா ஐ வுட் ஸ்டில் கோ வித் நாம்டே தேர். பட் எனக்கு அதான் நீங்க சொன்ன மாதிரி நொகேராவை கம்ப்ளீட்டாவே நம்பர் 10 போட்டுடலாம் ஜித்தேஷ்வர் எடுத்துட்டு வந்தாங்கன்னா. பட் இஸ் கிளிஃபர்ட் மிராண்டா கோயிங் டு டூ தட்? எனக்கு அது கொஞ்சம் டவுட். அந்த ஒரு 4-3-3 தான் போவாரோன்னு எனக்கு தோணுது. அண்ட் அதான் லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ வாண்ட் டு சி வெமமர் இன் த பாக்ஸ் ஃபார் செட் பீசஸ். அவர் செட் பீஸ் எடுக்க கூடாது. வெமமர் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நான் வந்து ஜித்தேஷ்வர் வேணும்னு நீங்க இப்போ வெமமர் வந்து இருக்கணும் எடுக்கிறதுக்காகவும் அந்த ரோல் பண்றதுக்காகவும். பட் எனக்கு தெரிஞ்ச நாம்டே தான் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see what we do. மத்தபடி எனக்குமே நீங்க சொன்ன லைன் தான் ஓரளவு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்சுவலி ஒரு 8 to 9 பிளேயர்ஸ் சேமா போற லைனப்ல இருந்தாரா? மேட்ச் டே லைனப்ல
இருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் ஒரே நிமிஷம் செக் பண்றேன். டின்புயா இருந்தாருன்னு தான் ஐ ஃபீல், பட் மேபி மிஸ் பண்ணியிருக்கலாம், நம்ம வாய்ப்பு இருக்கு. இருந்தார், லால் டின்புயா இருந்திருக்காரு, பெஞ்ச்ல இருந்திருக்காரு. ஸோ பிரச்சனை இல்லை. அகைன் ஒரு எடுவார்டோ காவு ஸ்டார்ட் பண்ணுவாரான்றது எனக்கு டவுட் தான். ஏன்னா வந்துட்டு ஒரு மோகன் பகான் மாதிரி ஒரு ஆப்போசிஷன் கூட டெபியூ தருவாரா அப்படின்னு டவுட். எல்சினோ வந்துட்டு லைக் அந்த ரஷ்டினஸ் தெரிஞ்சது, நல்லாவே தெரிஞ்சது எல்சினோ கிட்ட. பட் எல்சினோவுமே ஒரு ரொம்ப டீசென்டான டிஃபெண்டர் தான். இட் வில் பி அ வெரி டஃப் கேம். ஆனஸ்டா சொல்லணும்னா, பி இட் இண்டிவிஜுவல் குவாலிட்டி ஆர் பி இட் ஃபிட்னஸ் ஆர் பி இட் த வே த கோச் தேர் கோச்சஸ் ஃபார் சுப்பீரியர் தென் கிளிஃபர்ட் மிராண்டா. எல்லாத்துலயுமே நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டெப் டவுன் தான், அவங்களோட 1 or 2 steps டவுன். நம்ம வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி அண்ட் எவ்ரி திங் ஒரு கொஞ்சம் கம்மி தான். பட் நம்ம வந்துட்டு ஒரு 2 seasons முன்னாடி அங்க போய் ஜெயிச்சு நம்ம பிளே ஆஃப்ஸ் போனோம். அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்ம வந்துட்டு ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் ஒரு draw against மோகன் பகான் at கொல்கத்தா wouldn't be a bad result at all. கிளிஃபர்ட் மிராண்டாவுமே கண்டிப்பா அந்த ரிசல்ட் வச்சு ஹாப்பியா தான் இருப்பாரு. அண்ட் மேபி அதுக்கப்புறம் we can go to ஒடிஷா and try and win that game. So தோக்க கூடாது. A draw will be a very good result. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் நான் பிளேயிங் 11 சொல்றேன். ஸோ ஐ கெஸ் ஐ வுட் பர்சனலி பிளே லால்டின் புயா அஹெட் ஆஃப் லால்டின் இலியானா அண்ட் சித்தேஸ்வர் இன் பிளேஸ் ஆஃப் நாம்டே, எடுவார்டோ காவ் இன் பிளேஸ் ஆஃப் எல்சினோ. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் தான் எடுவார்டோ காவ் தான். பிகாஸ் எல்சினோ வந்து ரொம்ப இந்த ஆஃப் த ஹுக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அவரை பார்க்க ரொம்ப ஆஃப் த ஹுக்ஸ், ஒரு லைக் பால்ஸை கிளியர் பண்றாரு, ரொம்ப நல்லாவே கிளியர் பண்றாரு டிஸ்பைட் அந்த ரஸ்டினஸ். பட் ஸ்டில்ஸ் பால்ஸை கிளியர் மட்டும்தான் பண்றாரு, வேற எதுவுமே பண்ணல அவர். அந்த ஒரு பால் காலில் வந்தாலே, பிகாஸ் இவர் வந்து பொசிஷன் கேம் தான் ஆடுவேன்றாரு. அந்த கேமுக்கு வந்து காம்னஸ் ரொம்ப முக்கியம், காம் அண்ட் கம்போஸ்டா இருக்கணும். ஸோ அதுல வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுவார்டோ காவ் would do a much better job than எல்சினோ, to be my personal opinion. ஸோ அட்லீஸ்ட் அந்த சேஞ்ச் ரொம்ப முக்கியம். அண்ட் ஜிதேஷ்வர் ஃபார் தட் செட் பீசஸ் ஃப்ரம் த ரைட் கார்னர் ஜிதேஷ்வர். பட் எனக்கு தெரிஞ்சு நக்வேராவே ரைட் கார்னரும் எடுக்கலாம். பிகாஸ் வந்து அப்படி ஒன்றும் வந்து லெஃப்ட் ஃபுட் எடுக்கவே கூடாதுலாம் கிடையாது. பிகாஸ் முகமது அலி பிமாமர் வந்து அங்கே செட் பீஸில் இருந்தார் அப்படின்னா அது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ ஷாம்ரு சொன்ன மாதிரி அவர் செட் பீஸில் இருக்கணும், நக்வேரா எடுக்கணும், ஆர் லைக் ஜிதேஷ்வர் இருந்தாலும் ஜிதேஷ்வர் எடுக்கணுன்றதை வந்து வைக்கலாம். அண்ட் பிளேயிங் 11 மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். வேறு ஐ மீன் ஸ்டார்டிங் 11 மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி அது எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது. எடுவார்டோ காவ் ஆர் லால்டின் புயா, ஜிதேஷ்வர், இந்த 3 பேருக்குள்ள தான் அந்த ஸ்வாப் தான் நடக்கும். அண்ட் ப்ரெடிக்ஷன்னு சொன்னோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நம்ம தோப்போம் தான் நினைக்கிறேன். பிகாஸ் பீயிங் ரியலிஸ்டிக், நம்ம ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக பேசலாம், ஒரு ஃபேனாக பேசலாம். பட் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் இன்எவிட்டபிள். மோஸ்ட்லி ஒரு 2-0 ஆர் ஒரு 1-0 கைண்ட் ஆஃப் லாஸ் தான் வந்து அகெயின் நம்ம வந்து மேக் பண்ணுவோம். பிகாஸ் மோகன் பகானுமே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் கேம் தான் விளையாடணுன்னு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2 டீமாக பொசிஷன் வைக்க முடியாது இல்லையா, பால் வந்து ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும். ஸோ அது யார் பொசிஷன் வைக்கிறாங்க, யார் வந்து டூயிங் தோஸ் கவுண்டர்ஸ் ஆர் மேபி பில்டிங் ஃப்ரம் த பேக் யார் பண்ணுறாங்கன்றதை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் மோகன் பகான் கிட்ட அந்த ப்ரெஸ்ஸிங் இன்டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் அப் ஃப்ரண்ட்ல 3 ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஸோ டேஞ்சரஸ் அட்டாக் தே ஆர் கோனா ஹேவ். அண்ட் அகெயின் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்மளும் வந்து 6 ஃபாரினர் சைன் பண்ணோம். பட் நம்ம சைன் பண்ணது எப்படி இருக்கு, அவங்க சைன் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா. ஸோ we do not have 6 ஃபாரின் ஆப்ஷன்ஸ். டேனியல் சிமாச்சுக்கும் இல்லை. அவர் இருந்திருந்தாலுமே அது வந்து 6 ஃபாரின் ஆப்ஷன்ஸாக வந்து இல்லை. ஸோ 5 ஆப்ஷன்ஸ் தான். ஸோ எனிவேஸ் jokes apart, மோகன் பகான் ஆர் miles ahead. But anyways we will try to go toe to toe with them and I have a hope on Clifford Miranda that he would do a good job. அவ்வளவுதான். அதான் லைக் நம்ம லாஸ்ட் கேம்ல பார்த்த மாதிரி, லைக் லாஸ்ட் கேம்ல நம்ம தோத்தாலுமே there were a lot of positives to take. நமக்கு இந்த கேம்ல வந்துட்டு லாஸ்ட் கேம்ல பண்ண மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் நமக்கு எடுத்தோம்னா கோயிங் இன் டு த ஒடிஷா கேம் இட் வில் பி a huge பூஸ்ட் ஃபார் us. அண்ட் இமாஸ் ப்ரோ சொன்ன மாதிரி தான், லைக் நம்ம கிட்ட வந்துட்டு டிஃபென்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளிஃபர்ட் மிராண்டா சிஸ்டம் ஆடுறதுக்கான பிளேயர்ஸ் இல்லையோ. டின்லியானா நாட் வெரி குட் வித் இஸ் பாசிங். அதனால்தான் வந்துட்டு சர்ஜியோ லோபராக்கில டின்லியானா ஆடவே இல்லை ஒடிஷா எஃப்சில. பிரீத்தம் கோட்டால் நாட் வெரி குட் வித் இஸ் பாசிங். எல்சினோ லாங் பால்ஸ் நல்லா போடுவாரு. பட் இட் வாஸ் 2 years பேக் அட் ஜம்ஷெட்பூர் நம்ம பார்த்தோம். இப்போ ஹவ் ஹி இஸ் டூயிங் தெரியல. எடுவார்டோ காவ் டீசென்ட். நம்ம வந்துட்டு எடுவார்டோ காவ் இப்பதான் வந்திருக்காரு, நம்ம டீசெண்டா அந்த பாசிங் இருக்கு. பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see.
மந்தாருமே பாத்தீங்கன்னா மந்தார் ஹீஸ் வெரி குட் இன் பாசிங், பட் மந்தார் இஸ் பாஸ்ட் ஒரு 33-34 ஆயிடுச்சு அவருக்கு. மேபி கான் புட் லைக் இவர் தான் நம்ம மெயின் டிஃபெண்டரா இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. அகைன் மிட்ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா நாம்டே பாசிங் வந்துட்டு நாம்டேவோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் கிடையாது. நாம்டேவோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு அவரோட டிஃபென்சிவ் ஆக்ஷன்ஸ் லைக் பால்ஸ் வின் பண்றது, ரெக்கவரிஸ், இதெல்லாம் தான். இர்ஃபான் யத்வாத் நாட் அன் ஐடியல் விங்கர் ஃபார் கிளிஃபர்ட் மிரண்டா. ஆல்ரெடி இமாஸ் ப்ரோ சொன்ன மாதிரி இம்ரான் கான் நாட் அன் ஐடியல் விங்கர் ஃபார் கிளிஃபர்ட் மிரண்டா. பட் இந்த சீசன் ஷுட் பி ஆல் அபவுட் ஸ்டெபிலிட்டி. கிளிஃபர்ட் மிரண்டா வந்துட்டு அந்த ஜாப்ல வந்து he should put லைக் இதுதான் நான் பண்ணணும், அந்த ஸ்டேபிள் பிளான்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நெக்ஸ்ட் சீசன் வி ஷுட் கோ ஆன் கிவ் ஹிம் சம் குட் சைனிங்ஸ் லைக் இந்தியன் சைனிங்ஸ் லைக் இவர் சிஸ்டம் காடுற மாதிரி இவர் கீழே விளையாடின பிளேயர்ஸ் கொடுத்தா. ஐ திங்க் இந்த சீசன் வந்துட்டு பர்சனலி கிளிஃபர்ட் மிரண்டாக்கு தெரியும் ஒரு டாப் 5 டாப் 4 முடிக்கிறதே வந்துட்டு இட்ஸ் நாட் பாசிபிள்ன்ற மாதிரி தெரியும் எனக்கு தெரிஞ்சு. பட் he will focus more on what all the positives he can take from this season going into the next season. அதுதான் அவர் பார்ப்பாரு. அண்ட் மோகன் பகான் வில் பி அ வெரி குட் டெஸ்ட். நம்ம ஆல்ரெடி ஆடி இருக்கோம் மோகன் பகானோட சூப்பர் கப்ல. வி லாஸ்ட் இட். கிளிஃபர்ட் மிராண்டா தான் கோச்சா இருந்தாரு. பட் அகைன் இட் வாஸ் அ ஃபுல் இந்தியன் ஸ்குவாட். சம் ஆஃப் த பிளேயர்ஸ் நம்மகிட்ட இருந்த இம்ரான் கான் கூட அப்ப கிடையாது. பட் திஸ் டைம் வி ஹேவ் சம் ஃபாரினர்ஸ். மோகன் பகானுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டு வாட் தேவர். ஜோசே மொலினா கீழே இருந்தாங்க. நவ் தே ஆர் வெரி டிஃப்ரெண்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வி ஹாவ் டு பி 100% கான்சென்ட்ரேட்டட் அண்ட் வெரி வெரி கரெக்ட் வித் அவர் பாசஸ் அண்ட் எவ்ரி திங். ஒரு சின்ன மிஸ்டேக் கொடுத்தா கூட மோகன் பகான் வில் யூட்டிலைஸ் அண்ட் மோகன் பகான் வில் ஸ்கோர். நீங்க கார்னர்ஸ் கொடுக்கலாம், செட் பீசஸ், கார்னர்ஸ், நார்மல் ஃப்ரீ கிக் செட் பீசஸ், இல்ல ஒரு இடத்துல நீங்க ராப்சனை ஃப்ரீயா விடுறீங்க, இல்ல டிமி பெட்ராட்டோஸை ஃப்ரீயா லிஸ்டனை ஃப்ரீயா விடுறீங்க, தே வில் ஃபினிஷ் யூ. அதை நம்ம வந்துட்டு கண்டிப்பா நம்ம விங்கர்ஸா இருக்கட்டும், நம்ம மிட்ஃபீல்டர்ஸா இருக்கட்டும், தே ஷுட் பி மோர் கான்சென்ட்ரேட்டட் ஆன் த டிஃபென்சிவ் சைட் தேன் த அட்டாக்கிங் சைட். அது பண்ணோம்னா hopefully we could come up with a draw. வின்ன்றது ரொம்ப கஷ்டமான ரிசல்ட். If Clifford Miranda can pull it off, either a draw or a win, a positive result. If Clifford Miranda can come out with a win, it will be one of the best results for his managerial career. But ஒரு draw இருந்தா கூட I think Chennai FC fans should be happy. ஒரு draw பண்ணா நம்ம ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லல. Comparing the situation and comparing the Mohan Bagan side they have got, I think a draw would be a fair result. Yes, and also like again நம்ம வந்து இந்த டார்க் ஹார்சஸோ இல்லை மோகன் பகானை விட கீழே சொல்றதுக்கோ அப்படி கிடையாது. ரியலிஸ்டிக்லி தே ஹேவ் 6 ஃபாரினர்ஸ், வி ஹேவ் ஒன்லி 5 அப்படி பார்க்கணும். அண்ட் ஆல்சோ மோகன் பகான் ஃபாரினோட குவாலிட்டி பற்றி நமக்கே தெரியும். ஸோ டிஸ்பைட் ஆல் திஸ் ஐ பேக் மை டீம் டு வின். பட் அகெயின் வில் தே டூ இட், கேன் தே டூ இட், ஏதாவது சேஞ்சஸ் இருக்கணும். ஸோ பர்சனலி லைக் நான் அந்த இடத்துல இருந்தேன்னா சேஞ்சஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு 3-5-2 சிஸ்டம்க்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பேன். டீமை வந்து 3-5-2 சிஸ்டம்க்கு சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இம்ரான் கானை ஒரு ரைட் விங் பேக்காகவே ஆக்ட் பண்ண வச்சு லைக் பிகாஸ் நம்ம ரைட் விங் பேக் ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லாதனால இம்ரான் கானை ரைட் விங் பேக்கில் போட்டு மோர் ஆஃப் ஒரு அட்டாக்கிங் ரோல் கொடுத்து லெஃப்ட் விங் பேக்கில் வி கேன் புட் மண்டார் or Klusner, anyone. Left wing back la Vignesh, Mandar, Klusner, anyone. And midfield trio stays the same. Center back trio Laldin add பண்ணிட்டு ஸ்ட்ரைக்கர்ல ரெண்டு பேர் இர்ஃபான் அண்ட் இனிகோ, அவ்வளோதான். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கலாம். அண்ட் இதுல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி சிஸ்டம்ல இர்ஃபான் இனிகோ ஆர் மோர் ஆஃப் ஸ்ட்ரைக்கர்ஸ், ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி லிங்க் அப் பண்ணி ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. அண்ட் இம்ரான் கானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அவருக்கு ரைட் விங் பேக் பொசிஷனில் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் டு மேக் தோஸ் க்ராஸஸாக இருக்கட்டும், டு மேக் தோஸ் பாஸஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் நக்வேராக்குமே வித் ஆல் திஸ் டிஃபென்சிவ் சாலிடிட்டி கொஞ்சம் மூவ் அப் பண்ணி ஒரு தேர்ட் மேன் இந்த அட்டாக்ன்றப்போ ரொம்ப ஃப்ரண்ட்ல விளையாடுற மாதிரி இருக்கும். அவருடைய ஒரு விஷயங்களை வந்து ஷோகேஸ் பண்ண முடியும். அண்ட் டிஃபென்சிவ்லேயும் சாலிடிட்டி இருக்கிறதால மேபி இந்த முகமது அலி பிவாமர் அண்ட் ஆர் லைக் நாம்டே ஆர் ஜிதேஷ்வர் கேன் ஷோகேஸ் தேர் அட்டாக்கிங் இன்டென்ட் டூ. பிகாஸ் நீங்கள் பேக் 3 ஆடுறீங்க அப்படின்னா மிட்ஃபீல்டர்ஸ்க்கு ஒரு டு கோ கிடைக்கும். ஓகே நம்ம போகலாம், ஃப்ரண்ட்டில் போகலான்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஸோ இவர் பேக் 3 ஆடினாருன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பேக் 3 வேணாம்னு சொன்னோம். பட் என் பர்சனல் ஒப்பீனியன் ஒரு பேக் 3 ஆடினாருன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பிளேயர்ஸுக்கு டு பிளே டு ஆர் ஸ்ட்ரென்த்ஸ் பேக் 3 வுட் ஒர்க், டு பி ஹானஸ்ட். ஸோ லெட் சி வாட் டு தே டூ. இது அவர் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. பட் பண்ணாருன்னா டெஃபினெட்லி வில் கம் அப் வித் அ பாசிட்டிவ் ரிசல்ட். I think that's all. Like any other point add பண்ணணுமா bro? இல்ல அவ்வளவுதான். லைக் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ கெஸ்
ஒன் மோர் திங் லைக் லாஸ்ட் கேம் வந்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா வி கேவ் அவே 2 மேட்ச் பாசஸ் கொடுத்துருந்தோம். ட்விட்டர் மூலியமா வி கேவ் அவே 2 மேட்ச் பாசஸ். இந்த வாட்டி வந்துட்டு மாஸ்ட்ரோ மேபி வி கேன் டூ இட் ஆன் யூடியூப். நம்ம யூடியூப் போஸ்ட் போடுவோம். ஹூஎவர் இஸ் சப்ஸ்கிரைப்ட் அண்ட் இருக்கிறவங்களுக்கு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேருக்கு இந்த வாட்டி தரலாம்னு நினைக்கிறேன் மேட்ச் பாசஸ். லைக் நீங்க வந்துட்டு ஒரு இது மாதிரி வச்சுட்டு லைக் based on your response ஒரு 2 பிளேயர் செலக்ட் பண்ணி we will get you match passes to see the match live on FanCode app. யூடியூப் போஸ்ட் பார்த்துட்டே இருங்க, செக் பண்ணிட்டே இருங்க. வீல் போஸ்ட் சம்திங் அண்ட் வீல் ஷோர்லி கிவ் அவே டூ மேட்ச் பாசஸ் டு யூ. அண்ட் இந்த வீடியோ லைக் நீங்களும் உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. மோகன் பகான் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாங்க எதை சொல்ல தேவையில்லை. அண்ட் என்ன ஸ்கோர் இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. ஹோப்ஃபுல்லி மேபி லைக் பாசிட்டிவா கமெண்ட்ஸ் எல்லாரும் பாசிட்டிவா இருங்க. மேட்சுக்குள்ள பாசிட்டிவா போய் அட்லீஸ்ட் ஒரு டிராவோட வர முடியுமான்னு பார்ப்போம் நம்ம. எனி அதர் க்ளோசிங் தாட்ஸ்? இல்லை, அவ்வளோதான். லைக் மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசியாச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி வில் கெட் டு சி சென்னை பிளே த சென்னை வே. தேங்க்யூ. தேங்க்யூ. பை பை.